இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்ல. ஆனா மைண்ட்ல டக்குனு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சு? நீ நம்ம எங்க போறோம்? இன்னைக்கு நான் மட்டும் தனியா போறேன். இல்ல நான் சமீர் வந்தா நல்லா இருக்கும். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு தான். நம்ம எங்க போறோம் நமக்கு தெரியும், எனக்கு தெரியாதுல. சோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா கரமணில இருக்க பார்பிக்யூ மங்கி ஜங்கிள் தீம் ரெஸ்டாரண்ட் உள்ள இருக்கு. வாங்க போலாம். இதுதான் கொடுத்தனே. அதையும் பிட் அடிச்சு ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கலாம்? அதான் எப்படி பார்க்கலாம்? வாடி. தோ வாங்க போலாம். வாடி. வாவ். உண்மையாவே ஒரு ஃபாரஸ்ட் தான் இருக்குமோ? அப்படி ஃபீல் பண்ண வைக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் செம்மையா இருக்கு गाइस. ஏய் மக்காவ். இவ்வளவு காஸ்ட்லி இங்க தூங்கிட்டு கிடக்குறானே. ஸ்டார்டிங் நதிடா. ஓ மை காட் गाइस இங்க வாங்க. தண்ணி ஓடுதேன்னு வந்து பார்த்தா உண்மையாவே கோல்ட் ஃபிஷ் தான் ஓடுது. ஏய் எங்க போகுது? சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருப்பல. நீ எங்க இருக்க? ஏய் இங்க நீ எது போய் தோஞ்சிட்ட? லைவ்லி ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு உண்மையாலுமே அந்த ஃபீல் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு இந்த தீம் ரெஸ்டாரண்ட். அண்ட் இங்க ஒரு யானை. ஏய் என்னடா தந்தத்து மேல கை வச்சுன்னு தரக்குறான். இது பாருங்க गाइस. இது என்னன்னு பார்க்கலாம். गाइस ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக்கா இருக்கு. ஆக்சுவலா அந்த ஆம்பியன்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப ஃபுட் எங்க? இது என்னடா? வாவ் நம்ம இன்னைக்கு இங்க தான் சாப்பிடுறோம். ஓகே ப்ளீஸ் இங்க வாங்க. வாட் ஒரு கோபிக்குள் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம்டா. குணா கேவ் மாதிரி இருக்குல்ல. டெக்கரேஷன் நல்லா இருக்கு. ஏய் வா என்ன பண்றீங்க? விளக்கு பிடிக்கிறீங்களா? கை அப்படியே வாங்க. ஓ குட்னஸ். கோபிக்குள்ள ஏசி எங்கேயாவது இருக்குமா? எங்க ரெஸ்டாரண்ட்ல வந்தீங்கன்னா செமையா இருக்குல்ல. அப்புறமா இங்க பாருங்க. தண்ணி வந்து நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அழகா இங்கே ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம அழகா இருக்கு பார்க்க. எனக்கு ஐம் சோ இம்ப்ரெஸ்ட் गाइस. நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கூட நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கொக்குக்குள்ள தனியா ஜாலியா உட்காந்து பிரைவசி இருக்கும். அண்ட் நீங்க ரொம்ப அழகா ஒரு ஃபேமிலியோட பியூட்டிஃபுல் மெமரியா இருக்கும்ல. யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு வரும் ஒரு சர்ப்ரைஸா ஒரு ஈவெண்ட் நம்ம வந்து இவங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னா கூட இவங்க செம்ம அழகா வாவா இருக்கும். எனக்கு ஏன் இங்க வந்துதான் தோணுது. ஐஸ் இன்னும் பாருங்க உண்மையான மரம் இருக்கு. மரம் மாதிரியா ஏதாவது செட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க பாருங்க இந்த கேவுக்காகவே இப்படி ஒரு செட்டப் கொண்டு வரதுக்காக சமையல். சமையல் மேல என்ன பண்ற? யாரு கூட ஒரு பொண்ணு கீழே இறங்கி வாடா. அச்சோ அச்சோ நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கியா? அது நான் இல்ல, அது பொம்மை. வாங்காச்சு சீக்கிரம் டைம் ஆகுது சாப்பிடணும். எனக்காச்சோ என் பேசாத சொல்லி இருக்கல உன்ன வந்த இடத்துல சண்டை போட வைக்க வேணாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அண்ணா? ஏன்டா இப்படிதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறியா? சரி ஓகே அப்ப நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணலாமா? ஓகே गाइस நாங்க வந்து இந்த ரெண்டு தந்தூரி ட்ரை பண்ண போறோம். நாங்க வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்றதால நாங்களும் வந்து இந்த இரானி அண்ட் ஷஹானி தந்தூரி இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமா? இப்போ நாங்க சாப்பிட போறது இரானி சிக்கன். சூப்பரா இருக்கு. செம்ம இருக்கு. மயோ செம்ம அல்டிமேட்டா இருக்கு. சிக்கன் செம்ம சாஃப்டாவும் ரொம்ப காரமெல்லாம் இல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வாவா இருக்கு. என்னடா ஃபர்ஸ்ட் டிஷ் என்னோட ஹார்ட்டை தொட்டுருச்சு. சோ गाइस இப்போ நம்ம வந்து ஷஹானி ட்ரை பண்ணிடலாமா? அண்ட் गाइस ஷஹானில வந்து மேல நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து சாப்பிடும்போது கிரன்ச்சியா அந்த ஸ்மோக்கியோட சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்மோக்கி ஃப்ளவர்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஸ்மோக்கி ஃப்ளவர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. गाइस இன்னைக்கு நம்ம ஒரு வெஜிடேரியன் கோழி சாப்பிட போறோம். வெஜிடேரியன் கோழியா? வெஜிடேரியன்ல கோழிடா. அச்சோ ஓ இவ்வளவு நாளைக்கு அம்மா வந்து வெஜிடேரியன் மரம் சொல்லி அடிச்சாங்க. வச்சு என்ன இந்த கோழி? அந்த கோழி தெரியல. தூரக்க பேர் கோழி. எது? இதான் இது. ஆமா இது கோழி. ஆமா குட்டி காலா இருக்கு. ஆமாண்டா குட்டியோட தான் இருக்கும். ஏன்னா இது ப்ரோக்கோலில.
சாப்பாடே போட போடுறா. ஏய் சீசா கொண்டா ட்ரை பண்ணி பாருடா. வேண்டாம். தெரியும். கடைக்கு வந்து இந்த பிளேஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறே. ஃபர்ஸ்ட் ஆக்கட்டு. கடி. சூப்பரா காச்சு. சொன்னல பேர் தானே. கொஞ்சம் அப்ப நான் மெஜஸ்டிக் பண்ணி தர மாட்டேன். What is this? Come on, eat. Guys, இதுதான் மெஜஸ்டிக் பன்னீர். ஆமா ஆல்ரெடி ஒரு பைட் போயிடுச்சு. செம்ம சாஃப்டாவும் செம்ம ஸ்மூத்தாவும் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வெஜிடேரியன் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வெஜிடேரியன்ஸா இருந்தாலும் டெஃபினட்டா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க guys. ரொம்ப சாஃப்டா இருக்கு. guys இப்போ நம்ம பாபிக்யூ பெரிய பாபிக்யூ ஸ்வீட் சில்லி அண்ட் நம்ம ஆந்திரா ஃப்ரைட் ரைஸ் இன்னொரு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா garlic chicken noodles. தப்பா சொல்லிட்டேன். அது சில்லி garlic chicken noodles. சில்லி garlic ஓ ஆப்போசிட்டா சொல்றேன். சில்லி garlic சும்மா ஒரு பிட் வச்சிருந்தோம். லிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருந்தது ஓகே சொல்லலாமா? ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பீஸ் எடுத்து போறேன். ஸ்வீட் எனக்கு இது வேற எக்ஸ்கியூஸ் மீ, நாங்களும் கொஞ்சம் இங்க இருக்கோம். சிக்கன் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். வாய்ஸ் ஆக்சுவலா இது வந்து அச்சூஸோட ஃபேவரட்டா நான் வந்து டைரக்டா சொல்றேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா லைக் தந்தூரி நீங்க ஸ்மோக்கி தந்தூரி தந்தூரி பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து ஸ்வீட் டேஸ்ட் வருது. இது உங்களோட மயோ சீரியஸா அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுல வந்து ரெண்டுமே கலந்து நான் சாப்பிடும்போது டாப் நாச்சா இருக்கு கைஸ் இது. சோ நம்ம கொஞ்சம் சூப்பரா இருக்குல்ல ரைஸ் பெரி பெரி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு காரமா பிடிக்கும் அப்படின்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டா காரமா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உண்மையாவே இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஐ மீன் என்னோட ஃபேவரட் வந்து ஸ்வீட் சில்லி பாபிக்யூ ஸ்வீட் சில்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் காரமா பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். அப்படி இருக்கு. ஒன் பைட் வேணுமாடா உனக்கு? இல்ல வாடா கம்மா. நீங்க பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா கைஸ் ஆக்சுவலா நானும் கவனிச்சேன். இவங்க வந்து இதுல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஆம்பியன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி இவங்க ரொம்ப அழகா புதியுமே பிரசன்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே இருக்கு. நான் வந்து இன்னும் இந்த இதை விடவே இல்லை. இதை வந்து செய்யறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆந்திரா எங்க ஊரு ஆந்திரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆந்திரா சிஎம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்ப நம்மளுக்கு நூடுல்ஸ் அப்படி சொல்ல மாட்டேன். ஆந்திரா எனக்கு பிடிக்கும்னாலும் அதுவும் எனக்கு பிடிக்கும் இல்லையா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொட்டேஷன். ஓகே 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். நாங்க 50 சாப்பிட்டு கொடுங்க. 50 உப்பு கரெக்டா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஸ்பைசியே இல்ல. எப்படி சொல்றதுன்னா சாப்பிடலாம் டக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கு கைஸ். ப்ரோ ஆக்சுவலா எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ப்ரோ. இதுல அவங்கள காட்டுங்க. அவங்கள இது எப்படி இவ்ளோ டேஸ்டா பண்ணீங்க? அவரு எனக்கு டவுட் இருக்கு. இது வந்து உண்மையாவே ஃபிஷ்ஷா? இம்போர்ட்டட் பாஷா. அப்படியா ப்ரோ? இது நான்லாம் ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல சின்ன வயசுல எப்பயோ சாப்பிட்டதுதான். இப்போ சாப்பிடவே மாட்டேன். ஸ்மெல் எனக்கு ஆகுது. இல்ல ஸ்மெல்லும் வரல. ரொம்ப உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஹார்ட் ஃபீல்டா சொல்றேன். நான் சாப்பிடவே மாட்டேன் ப்ரோ. என்னையே நீங்க சாப்பிட அதான் அப்படியே இதான் ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷலேவா? சைனீஸ்ல வந்து இது ஸ்பெஷல். அப்படியா? இந்த ஃபிஷ் வந்து நீங்க வந்து இம்போர்ட் பண்றீங்கல்ல? பாஷா ஃபிஷ் இம்போர்ட்டட் பாஷா வியட்நாம்ல இருந்து இம்போர்ட். ஓ மை காட். அப்புறம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு இதை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்க ஃபர்ஸ்ட் தனி ஃபிஷ்னு சொல்லிட்டீங்களா? அதான் நான் வெயிட் பண்ணேன். இல்லைன்னா நான் சாப்பிட்டுட்டு கூட எப்படா நான் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து நானே சாப்பிட்டேன்டா. என்னாலே நம்ம இல்லடா. சூப்பரா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. இப்போ நம்ம சீஸ் குனாஃபா வித் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சீஸ் குனாஃபா வித் ஐஸ்கிரீம் அண்ட் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் தனியா ட்ரை பண்ண போறோம். சோ நான் ரொம்ப எக்ஸைட்டட்.
ஆமா ஐஸ்கிரீமை ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஒன்னும் புரியலாச்சு, எப்படியாச்சு உருகிடுச்சு அது. ஆமாண்டா, இது வந்து என்னன்னா ஐஸ்கிரீம் எடுத்து அதை வந்து அது மேல பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு அதை ஃப்ரை பண்ணி ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, அதை ஃப்ரை பண்ணி எடுத்தா அது அப்படியே வந்திருக்கும். இப்படி இது உடச்சுன்னா உள்ள ஐஸ்கிரீம் இருக்கும். திங்க் வெனிலா ஃபிளேவர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிஸ்கெட் மாதிரி இருக்கா? அதான் இது, அதான் நான் சொன்னல பிரெட் க்ரம்ஸ். குத்துலாமா? நம்ம ரெண்டு பேரும் ரெடி? அது ஓப்பன்ல பண்ணி நம்ம செல்லக்குட்டி காமிக்கலான்னு பார்த்தேன். ஓகே கைஸ், இதுதான் இதுக்குள்ள இருக்கிறது. நாங்க வந்து எவ்வளவு கேவலமா கிண்ட முடியுமோ கிண்டி கஷ்டம் ஒரு கிரன்ச்சியா இருக்கு, கிரன்ச்சியா இருக்கு, கிரன்ச்சியா இருக்கு. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நான் சொல்றேன் கைஸ், உள்ள வந்து வெளியே வந்து ஃப்ரைடு, ஸோ லைட் சூடு இருக்கு. அதுக்குள்ள வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்ன கடையில இருந்து வாங்கினாங்களா இல்லை இவங்களா மேக் பண்ணாங்களா தெரியாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அப்படியே கரையுது உள்ள, அவ்வளோ டேஸ்டா இருந்தது. வெண்ணிலா ஃபிளேவர் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மேல இருக்கிற அந்த நட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆப்வியஸ்லி டேஸ்டா இருக்கு. வேற ஏதோ சிசிலிங் சாக்லேட் ஏதோ போட்டிருக்காங்க, அது அதோட டேஸ்ட்டுமே லைட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வெளியில ஹாட்டாவும் உள்ள ரொம்ப சில்லுனும், அவ்வளோ அழகா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. பார்க்க மட்டும் இல்ல, இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கு ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்ன? அதே அப்பதான் ஃபீல் பண்ணி கொஞ்சம் தொண்டைக்குள்ள போகுது. முடிங்கிறாத அப்படியே வச்சிரு, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் வந்து கிரிஞ்சியா ஓகே சாப்பிடு, ட்ரை பண்ணுங்க. ஏய் இது ஊத்துவாங்கடா மேல, போட அப்படி ஊத்தா கூட சாப்பிடலாம். முன்னாடி இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும். சாப்பிடு, சுடுதாமா? புரியுது. நீ வெண்ணுட்டுக்கல எப்படி இருக்கு? ஃபேண்டாஸ்டிக்கா. சீஸ் டேஸ்டும் வருது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குனாஃபா ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். இதுவும் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். அப்படியா? எது உனக்கு ரெண்டுல ஃபேவரட்? திஸ். எனக்கும், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆனால் இவ்வளோ டேஸ்டாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸ்கூல் இருந்து வந்து இன்னொரு பொண்ணு கூட சாப்பிட விட மாட்டோம். அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்.